Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா IIT மெட்ராஸ் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணாங்க NEET UG 2024ல. அந்த டேட்டா அனாலிசிஸ் படி 700 to 720 2022ல 99 பேர் வாங்கியிருக்காங்க. 2023ல 350 பேர் வாங்கியிருக்காங்க. 2024ல 2321 பேரா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 650லேருந்து 699 மார்க் வாங்கினவங்க 2022ல 4583 பேர், 2023ல 6939 பேர், அதே 2024ல 27885 பேர். 600 to 649 வாங்கினவங்க 2022ல 16482 பேர், 2023ல 22062 பேர், 2024ல 51358 பேர். 550லேருந்து 599 மார்க் வாங்கினவங்க 2022ல 27970 பேர், 2023ல 35169 பேர், 2024ல 60573 பேராக இருக்காங்க. ஸோ முந்தைய ஆண்டுகளை விட பல மடங்கு உயர்ந்த 2024 நீட் மதிப்பெண் நிலை அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா NTA என்ன சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு 2024ல் மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் நம்பர் 1 சிலபஸ் 25% நீட்டுக்கு குறைச்சிருக்கோம், அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு அதிகமாகி இருக்குது. ரெண்டாவது, ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் அதே போல் பயாலஜி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வச்சுட்டோம், அதனால் அவங்களோட மதிப்பெண்கள் உயர்றதுக்கு ஒரு காரணம் அதான் அமைஞ்சுது. மூணாவது வந்து மாணவர்கள் மத்தியில் அவேர்னஸ், சிலபஸ்னால் இப்படி தான், அதே போல் நீட் சிலபஸில் தெளிவு, அதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம படிக்கணும் நீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், ரிப்பீட்டர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகி இருக்கிறது, இதெல்லாம் வந்து மதிப்பெண்கள் உயர்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பெண்கள் எக்கு தப்பாக உயர்ந்திருந்தால் கூட அந்த டேட்டா அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 2022 2023 மாதிரி அந்த பெல் ஷேப்டு கர்வை அந்த கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. அந்த பெல் ஷேப்டு கர்வ் ஒரு ஸ்கோரை கிராஃபில் பிளாட் பண்ணி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அங்கே எந்த ஒரு அந்த எக்ஸாமில் முறைகேடுகளும் நடக்கலை, நீட் அதாவது பேப்பர் லீக்லாம் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பெரிய அளவில். இந்த மாதிரியெல்லாம் NTA அவங்களோட அஃபிடவிட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் CBI அவங்க அஃபிடவிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செய்யாததுனால அல்லது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போய் அவங்க பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சதுனால தான் கேஸ் வந்து அடுத்த வியாழக்கிழமைக்கு தள்ளி போயிருக்கு. அதே போல் CBI அரெஸ்ட் பண்ணதில் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, இருங்க அந்த பேர் பார்க்கலாம். அவங்க பேர் என்னது, கங்காதர் அப்படிங்கிறவரை மாற்றி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆள் மாற்றி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காதர் கரெக்டான கங்காதரை அடையாளம் காட்டுறவரே அப்ஸ்காண்ட் ஆகிட்டார், காணா போயிட்டார். முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் இந்த கங்காதர் யாருங்கிறத அவர் அடையாளம் காமிச்சாதான் ஒரிஜினல் கங்காதரை இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பத்தில் தான் விஷயம் போய்கிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட திருப்பி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ரீடெஸ்ட்னு ஒன்று வந்துச்சுன்னா 24 லட்சம் பேருக்கும் வரும், ரீடெஸ்ட் வரல அப்படின்னா 24 லட்சம் பேருக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் நமக்கு நடக்க போகுது. அதனால் பி ரிலாக்ஸ்ட், வாட் எவர் வில் ஹேப்பன். அதுக்கிடையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலை 3rd வீக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கப்படும், MCC ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம், எது நடந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, டேக் கேர்.